வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டம் சின்னமனூர் புலிக்குத்தின்ற ஒரு ஏரியா. அங்கே வந்து இளநீ தேங்காய் மரம் தென்னை மரம் வந்து விசிட்டிங் பார்க்க வந்திருக்கோம். நியர்பை ஒரு 2-3 ஏக்கர் சம்திங் சொல்லியிருக்கிறாங்க. தென்னை மரத்தோட வளர்ச்சி பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மட்டையே தாங்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்குது தெரியுங்களா. சொரிக்காய் கொஞ்சம் இருக்குது. அப்போ குறும்பை பார்த்தா தெரியும் எவ்வளோ நிற்கிது அப்படின்ட்டு. ஒரு மரத்துக்கு பார்த்தா தான் எத்தனை நிற்கிது பாருங்க. ஒரு மரத்துக்கு எவ்வளோ நிற்கிது கணக்கு பண்ண முடியாது. உதாரணத்துக்கு 2, 4, 6 எப்படி பார்த்தாலும் ஒரு 40 to 50 நிற்கிதும் போல் தெரியுதுங்களா. ஒரு 40லேருந்து 50 வரைக்கும் ஒரு மரத்துக்கு நிற்க வைக்கலாம் இந்த மாதிரி. அதாவது ஒரு பாலையில் மட்டும். அது 2வது பாலை இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. பார்த்துக்குங்க. அப்படியே அந்த பக்கம் போய் காமிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா 5, 6, மேலே 1, 7, 8, ஒரு 10 பாலை பக்கம் இருக்குது. ஒரு மரத்துக்கு 10 பாலை இன்ட்டு 50ன்னு போடுங்க. 500 காய் ஒரு மரத்துக்கு எடுக்க முடியுது. இது எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, வேரில் மருந்து கட்டுற ஃபார்மெட்டு இந்த மாதிரி கட்டுவாங்க இல்லையா, இந்த ஃபார்மெட்டு வேரில் இந்த மாதிரி மருந்து கட்டும்போது எடுக்க முடியும். இன்னொன்று, வேரில் மருந்து கட்டுறதுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா, கெமிக்கல் முடிஞ்சளவு கட்டாதீங்க. ஆர்கானிக்கில் கட்டினீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு இப்போ குழந்தைக்கு பால் புட்டியில் பால் தர்றதுக்கும் தாய்மார்கள் பால் தர்றது ரெண்டு ஒன்று ஒரே கணக்கு தான். அதுக்கும் அந்த குழந்தையை தானே சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. கொடுத்து பழகிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கொடுத்தா தான் அதுக்கு எடுத்து சாப்பிடும். இல்லைன்னா அடம் பிடிக்கும் அந்த குழந்தைங்க. அந்த கணக்கு தான் வேரில் கட்டுறது. நீங்கள் கட்டி பழக்கிட்டீங்க அப்படின்னா 50 வருஷம் வரக்கூடிய வளர்ச்சியை ஒரு மரம் வந்து 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் எடுத்து கொடுத்துட்டு மரம் மொட்டை மரம் ஆயிரும். அது போக உடம்புல சீக்கு வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி கேரளா வெல்ட்டு பிரச்சனை, மரம் வந்து கொஞ்சம் வெள்ளையர்னு ஆகிறது, மரத்தில் வந்து வெள்ளை அடிக்கிறது, கருப்பு கலர் புள்ளி அடிக்கிறது, மரத்தில் சீல் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனையாகும். உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை அதிகமாக கட்டி பழக்கின மரத்தில் இந்த பிரச்சனை வரும் தெரியுதுங்களா. மரம் வந்து பூத்து போகிற மாதிரி ஆகும். வெள்ளையேன்னு இருக்குதுங்களா, பூசண மாதிரி. இந்த பிரச்சனையாகும். இந்த மரத்தில் கட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆகும். ஸோ மரத்தில் கட்டுறது நல்லதாக கெட்டதான்றதை தாண்டி மரத்தில் கட்டலாம். ஏன்னா இப்போ ஈல்டு வேணும், ஒரு தேங்காய் வந்து இந்த டைமில் 20 ரூபா 30 ரூபாய்க்கு போகுதுன்னா அந்த டைமில் ஈல்டு வேணும்னா தாராளமாக கட்டலாம். நீங்கள் ஆர்கானிக்கில் கட்டலாம். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. கீழேயே வேறு மூலியமாகவும் கொடுக்குறது, மண் மூலியமாக கொடுக்குறது கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ கொடுத்த மாதிரி சேம் ஈல்டை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்க முடியும் தாராளமாக. ஒரு மரத்துக்கு அதிகபட்சம் 500 காய், ஒரு குலைக்கு 40லேருந்து 50 காய் வரைக்கும் தாராளமாக இந்த மாதிரி எடுக்கணும் விருப்பப்படக்கூடியவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான செலவு தான், அதிகபட்ச செலவுலாம் பண்ணுறதில்ல. விவசாயிக்கு நல்லது பண்ணுற எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த ஃபீல்டு ஆரம்பித்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நல்ல ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேரில் கட்டினாலும் சரி, தரை வழியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரூட் ஃபீடிங் சொல்கிறது வேரில் கட்டுறது. கீழே கடப்பாறை உரம்னு சொல்லுவாங்க, கடப்பாறை உரம் கொடுக்குறது அப்படின்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கோம். மேலே ஸ்ப்ரே கொடுக்கணுனாலுமே ஸ்ப்ரேவும் கொடுத்துக்கலாம். எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் தாராளமாக. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம்.